ஹலோ ஹேவி பர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டாமினிக் அந்த லேடிஸ் பர்ஸ் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன ஒரு மலையாள படம். ஸோ இந்த படம் கௌதம் வாசுதேவனோட ஃபர்ஸ்ட் டெபியூட்டன் மலையாளம் மூவி இது. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மம்முட்டி, சித்திக், வினீத், சைந்தம் சாக்கோ இவங்கெல்லாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. டேரக்டர் கௌதம் வாசுதேவன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி டர்புகா சிவா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ கௌதம் மேனன் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இத்தனை வருஷம் அவர் கெரியரில் மொதல் படம் வந்து ஒரு மலையாள படம் பண்ணுறாரு. மலையாள இண்டஸ்ட்ரிக்கு ஒரு டெபியூட் அப்படின்னு சொல்லலாம். லைக் இந்த படத்துல ஒரு ட்ரைலர் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்டிகேஷன், ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வந்தது ட்ரைலர். அதனால இந்த படம் பார்க்க ஒரு பெரிய கியூரியாசிட்டி இருந்தது. பட் ஆனால் லாஸ்ட் ஒரு 1 வீக்காக பார்க்க முடியல, கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால. அதனால இப்போ தான் பார்க்க முடிஞ்சது இந்த படம். இந்த படத்துக்கு நிறைய நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வந்தது. அதுபோக கௌதம் மேனன் படம் வேற. ஸோ அவர் படம் அந்த ஒரு ஸ்டைல், அந்த ஒரு ஸ்டைலிஷ் தனியாக அந்த ஒரு இது இருக்கும் அவரோட படங்கள். மெயின் அந்த த்ரில்லர் படங்களாக இருந்தாலும் அந்த ஹீரோக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். ஸோ அப்படிதான் அவர் மம்முட்டி வச்சு எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம் தான் அந்த படத்துக்கு நான் போயிருந்தேன். மெயின் அந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா, மம்முட்டி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர். அட் த சேம் டைம் வந்து ஒரு சிபிசிஐடியா இருக்காரு. ஒரு சின்ன ஒரு ஏஜென்சி நடத்திட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஒருத்தர் அசிஸ்டண்டா வந்து சேர்றாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய சின்ன சின்ன கேசஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம் வந்து அந்த மம்முட்டியோட ஹவுஸ் ஓனர் வந்து ஒரு பர்ஸ் குடுக்குறாங்க. குடுத்துட்டு ஸோ இந்த பர்ஸ் யாருதுன்னு கண்டுபிடிங்க. யாரோ ஒருத்தவங்க பேங்க்ல வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ மம்முட்டி அந்த ஒரு பர்ஸ் யாருதுன்றத கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்குள்ள நிறைய லூப் ஹோல்ஸ், ஒரு சில விஷயங்கள் அவருக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் இந்த படத்துல என்ன ஆச்சு அப்படின்றது அந்த படத்தோட மீதி கதை. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு த்ரில்லர், ஒரு கிரைம் த்ரில்லர், இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஜானருக்கான ஒரு ஸ்டோரி தான் இது. அது மெயினா வந்து மலையாள படங்களுக்கு ஏத்த ஒரு ஸ்டோரி தான் இது. அதனால தான் கரெக்ட்டா கௌதம் மேனன் இந்த கதைய எடுத்துட்டு போய் மலையாளம்ல பண்ணியிருக்காரு. அது ரொம்ப பாசிட்டிவான விஷயம். பிளஸ் வந்து ரைட்டரும் பார்த்தீங்கன்னா, நாகா அப்படின்ற ஒரு ரைட்டர் தான் அவரு. அவரும் வந்து ஒரு மலையாள ரைட்டர் தான். அவரோட ஸ்டோரி தான் அது கௌதம் மேனன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மெயினா அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மம்முட்டி அவரோட ஆக்டிங் அவ்ளோ பிரமாதமா இருந்தது. ஒரு 72, 73 வயசு கிட்ட இருக்கும் அவருக்கு. இன்னும் ஃபிட்டா இருக்காரு. ஒவ்வொரு கதையும் டிஃபரெண்ட்டா பண்றாரு. ஒரு த்ரில்லர் ஜானர் பண்றாரு. ஒரு ஆக்ஷன் மூவி பண்றாரு. அதே மாரியே வந்து ஒவ்வொரு படங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன வெரைட்டியா ஒரு சில விஷயங்கள அவர் ஜானர்ல பண்ணிட்டு தான் இருக்காரு. அதே மாரி தான் லைக் இந்த படமும் அதுவும் இந்த வயசுலயும் அவ்ளோ வெரைட்டி ஆஃப் கான்செப்ட் புது புது ஸ்கிரிப்ட்ஸா எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. மெயினா அவர் வந்து பிரம்மயுகம் பண்ணாரு லாஸ்ட்டா. அவரோட படங்கள் எல்லாமே கண்ணூர் ஸ்குவாட் ஒவ்வொன்னும் ஒரு ஒரு வெரைட்டியா இருக்கும். அதே மாரி தான் இந்த படமும் வந்து ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஜானர்ல ஒரு வெரைட்டி அவரோட பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், அவரோட அந்த லுக்ஸா இருக்கட்டும் ரொம்ப சிம்பிளா, பிளஸ் அந்த ஒரு ஸ்டன் சீனா இருக்கட்டும், அவரோட ஒவ்வொரு ஆக்டிங்கா இருக்கட்டும், மம்முட்டியோட ஆக்டிங் நம்ம சொல்லவே தேவையில்ல. பிரமாதமா பண்ணுவாரு. இந்த படத்துல செம்ம பெர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து. லைக் இந்த வயசுல இவ்ளோ நல்ல 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 ஸ்கிரிப்ட்ஸ் சூஸ் பண்ணி பண்றாரு. இதுவும் அவரோட கெரியர்ல ஒரு ஒன் ஆஃப் த ஒரு நல்ல ஒரு கேரக்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நெறைய இந்த மாரி கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஜானர் வந்து மம்முட்டிக்கு சூட்டபிளா தான் இருக்கும். அதுவும் இந்த வயசுக்கு அவருக்கு கரெக்ட்டான ஒரு படம் அது. ரொம்ப செட்டில்டா நடிச்சிருந்தாரு. சூப்பரா நடிச்சிருந்தாரு. படம் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இருந்தது அவரோட கேரக்டர். மொத்த படம் ஃபுல்லா அவரு தான் ஸ்க்ரீன் ஆக்குபை பண்றாரு. நல்லா நீட்டா படத்த பண்ணியிருந்தாரு அவரோட ஆக்டிங். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இவரு கோகுல் சுரேஷ் அவர்கள் வந்து மம்முட்டிக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட்டா ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன ரோல் தான் அவருது. அவரு ஆக்சுவலா அவர் ஃபர்ஸ்ட் பார்த்தோனே நானு தமிழ் ஹீரோ சக்தி அப்படின்னு நினைச்சேன். அந்த மாதிரி தான் லைட்டா லுக் இருந்தது. பட் ஆனா அவர் வந்து கோகுல் சுரேஷ் நல்லா இருந்தது. அவர் ஒரு மலையாள ஆக்டர்ஸ் தான் அவரு. அவரும் வந்து ஒரு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ரோல் படத்துல வந்து நல்லா நீட்டா பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சித்திக், வினீத், விஜய் பாபு இவங்க எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன கேமியோ பண்ணியிருக்காங்க படத்துல. சின்ன ரோல் தான் வந்து. ஸோ அது எல்லாமே படத்துல ஒரு கேரக்டர் ரோல்ஸா தான் இருக்கும். ரொம்ப நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி கௌதம் வாசுதேவனும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கேமியோ ஒன்று பண்ணியிருக்காரு. ஒரு சும்மா ஒரு சீன் தான் வராரு. அதே மாதிரி ஷைந்தம் சாக்கோ அவரும் ஒரு சின்னதா ஒரு சீன் தான் வராரு. அவருக்கு இன்னும் அந்த படத்துல சீன்ஸ் கொடுத்துருக்கலாம். பட் ஏதோ பேருக்குன்னு ஒரு கேமியோ கொண்டு வந்த மாதிரி தான் அந்த படத்துல இருந்தது. அதே மாதிரி மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டர்புகா சிவா அவரோட மியூசிக் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா லைக் பிரமாதமாவே இருந்தது. உண்மையில வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல சூப்பரா இருந்தது. மெயினா இந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் வந்து நிறைய இடங்கள்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நல்லா நீட்டாவும் போட்டிருந்தாரு. சாங்ஸ் இந்த படத்துல பெருசா அந்த அளவுக்கு இல்ல. ஒரு சாங் இருக்கு, அந்த சாங் ஓரளவுக்கு கேட்கற மாதிரி இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி விஷ்ணுதேவோட சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். ஏன்னா படம் வந்து பாத்தீங்கன்னா கொச்சின், மூணார், அது ஒரு ஹில் ஸ்டேஷன் இந்த சரௌண்டிங்ல சுத்தி சுத்தி தான் எடுக்கிறாங்க. மெயினா நேச்சுரலான ஒரு சில பிளேசஸ்லாம் ரொம்ப சூப்பரா கேப்சர் பண்ணியிருந்தாங்க. ஸோ கேமரா ஆங்கிள் ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும், டே ஒர்க்காக இருக்கட்டும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. மெயினாக அந்த ஒரு கௌதம் மேனன் படத்தில் எப்படி இருக்குமோ பட் அந்த அளவுக்கு ரிச் அண்ட் கலர்ஃபுல்லாக எல்லாமே அதெல்லாம் ஒரு கமர்ஷியல் படங்கள் எடுப்பார். இந்த மாதிரி படங்களுக்கு ஏற்ற அந்த ஒரு மலையாள சாயலில் ஒரு சினிமாட்டோகிராஃபி ஃப்ரேம்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா நீட்டாக வச்சிருந்தாரு. அது ஆண்டனியோட எடிட்டிங்கும் அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான் நான் பார்த்தேன். ஒரு 2 மணி நேரம் 25 நிமிஷத்துக்குள்ள கிறிஸ்ப் அண்ட் நீட்டாக அந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரை கட் பண்ணியிருந்தாரு. ஆடியன்ஸ்க்கும் புரியுற மாதிரி ரொம்ப நீட்டாக வந்து அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து ஸ்ட்ரைட்டாகவே ஸ்க்ரீன் பிளேவாகவும் ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி இருந்தது. அவரோட எடிட்டிங் நல்லா நீட்டாக எடிட் பண்ணியிருந்தாரு. மெயினா டைரக்டர் கௌதம் வாசுதேவ் மேனன். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் படம் ஒரு மலையாள படம். ஸோ இது வந்து ஒரு நல்ல கதை அவர்கிட்ட வருது. அதை எடுத்துட்டு சரி நம்ம டைரக்ட் பண்ணலாம். அதுவும் இந்த படத்தை நம்ம தமிழ்ல டைரக்ட் பண்ணா அந்த படம் பெருசா போகுமா இல்லையா அப்படின்றது தெரியல. பட் மலையாள ஆடியன்ஸ்க்கு இந்த மாதிரியான த்ரில்லர் படங்களை விரும்பி பார்ப்பாங்க. நிறைய படங்கள் இந்த மாதிரி ஜானர்ல தான் மலையாளத்துல வந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு மலையாளத்துல போய் மொத படமா வந்து டெபியூட் ஆகுறாரு. ஆல்ரெடி நிறைய படங்கள் தமிழ்ல பண்ணிட்டாரு. பட் மலையாளம்ல ஃபர்ஸ்ட் டைம் டெபியூட் ஆகிறாரு. ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜானர் படம் தான் அது. பிளஸ் அந்த ஒரு எண்டு கிளைமேக்ஸ் ட்விஸ்டோட சூப்பரா இருக்கு. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதை தவிர ஒரு சில விஷயங்கள் சின்ன சின்ன ட்விஸ்ட் நமக்கு வந்து தெரியாத மாதிரி இருந்தாலும் மெயினாக அந்த ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஜானர் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும்
அவ்வளோ நல்லா ஸ்ட்ராங்காக வச்சிருந்தாரு. என்ன ஒன்று ஸ்லோவான ஒரு ஸ்லோ பர்னிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து லைக் அந்த ஒரு மலையாள சினிமாக்கான அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன் தான். அது படத்தை கொஞ்சம் ஸ்லோவாக கொண்டு போய் செகண்ட் ஹாஃப்ல தான் கதையை வைப்பாங்க. லாஸ்ட் ஒரு 1/2 தான் படத்தோட முழு கதையே இருக்கும். அதுதான் அந்த ஒரு மலையாள சினிமாவில் இருக்க ஒரு த்ரில்லர் படங்களுக்கான ஒரு பேட்டர்ன். ஸோ இதுவும் அந்த மாதிரி நான் அப்படியே அந்த ஒரு சாயலில் தான் கொண்டு போனேன். எனக்கு இது வந்து இந்த படம் ஃபுல்லாக பார்த்து முடிக்கிற வரைக்கும் எனக்கு இது வந்து ஒரு கௌதம் வாசுதேவன் படமால ஒரு நார்மல் மலையாளம் டேரக்டர்ஸ் வேற ஏதாவது எடுத்த படமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ சூப்பரா வந்து நிறைய இடங்கள்ல இருக்கட்டும், அந்த ஒரு கௌதம் அவரோட அந்த ஒரு சிக்னேச்சர் ஸ்டைல்ல வந்து அந்த மம்முட்டியோட அந்த ஒரு பாடி லாங்குவேஜ், வாக் பிளஸ் மம்முட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு சீன் ஒண்ணு இருக்கும். அது வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கௌதம்ன்ற அந்த ஒரு ட்ரேட்மார்க் ஸ்டைல். ஒரு ஹீரோ டக்குன்னு ஒரு பொண்ண பார்த்து அப்படியே ஒரு இம்ப்ரெஸ் ஆகுறது அந்த பொண்ணுகிட்ட. அந்த மாதிரியான ஒரு சீன்லாம் இதுல இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நந்திதான்னு ஒரு கேரக்டர் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க ஒரு சைக்கோ கில்லர் கேரக்டர் தான். அது ஆக்சுவலா அது ஒரு நீங்க அது கிளைமாக்ஸ்ல ரிவீல் ஆகும்போது தெரியும். அதெல்லாம் வேற லெவல் கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர பார்த்து ஒரு மாரி இம்ப்ரெஸ் ஆவாரு. நான் வந்து நினைச்சேன், ஆஹா! இது இன்னொரு ஒரு எண்ணெய் இருந்தால்ரா அது அப்படி மாதிரிலாம் ஒரு ஃபீல் ஆச்சு. லைக் அதாவது வந்து கௌதம் எப்பவுமே எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ஒரு சின்னதாக அந்த ஒரு லவ் போர்ஷன் மாதிரி ஒரு சின்ன சீன் ஒன்று வச்சுட்டு போவாரு. நீங்கள் அவர் படங்கள் நிறையா பார்க்குற ஆடியன்ஸ் வந்து அந்த படம் பார்க்கும்போது அந்த ஒரு சீன் ரொம்ப டக்குன்னு தெரியும். லைக் அந்த மாதிரியான அவரோட கௌதமோட ட்ரேட்மார்க் ஸ்டைல் ஒன்று ரெண்டு விஷயங்கள் தான் இருந்தது. மோஸ்ட்டாக அவர் வந்து அவரோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து கௌதம் வாசுதேவன் வந்து இந்த படத்தை எடுத்திருக்காரு. ரைட்டிங்காக இருக்கட்டும், ஸோ டேரக்ஷனாகவும் இருக்கட்டும், ரொம்ப வந்து மேக்கிங் ஸ்டைலாகவும் இருக்கட்டும், அப்படியே ஒரு இன்னொரு ஒரு பக்கா கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஜானர் படம் தான் கொடுத்துருக்காரு. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஒவ்வொரு விஷயங்களும். டுவர்ட்ஸ் அந்த ஒரு கிளைமேக்ஸ்லாம் வந்து பெரிய ட்விஸ்ட். ஆஹா! நான் எதிர்பார்க்கவே இல்லாத அப்படி ட்விஸ்ட்ன்ற மாதிரி தான் ப்ரீ கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டும் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் இருந்தது. அதுதான் அந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாகவும் நான் பார்த்தேன். பட் இந்த மாதிரியான ஜானர்ல படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஒரு ஒன் டைம் டீசன்ட் வாட்ச் தான். மெயினாக அந்த படம் வந்து இன்னும் தமிழ் டப்ல வரல. இந்த சென்னையில் இருக்க தியேட்டர்ஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட தான் ரிலீஸ் ஆகி போயிட்டு இருக்கு லாஸ்ட் ஒரு 1 வீக்கா. நான் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட தான் பார்த்தேன். நிறைய நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸும் வருது. நல்ல ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு படம் தான் அது. நான் பார்த்த வரைக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு படம். அது எங்கேயும் மூடி சொல்லிக்கிற சீன்ஸ் எதுவும் இருக்காது. மெயினா இந்த மாதிரி ஜானர் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பா வந்து இந்த படம் வந்து பிடிக்கும். மெயினா கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஜானருக்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். ஏன்னா நிறைய இந்த மாதிரியான ஜானர்ல தான் படங்கள் மலையாளம்ல வந்து பெருசா ஹிட் ஆயிருந்தது. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல இப்பயும் வந்துட்டு இருக்கு அந்த மாதிரி படங்கள் தான். ஸோ அங்க இருக்க ஆடியன்ஸோட டேஸ்ட் இப்போ அந்த மாதிரி ஆகி போச்சு. ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் இல்லைனா மிஸ்ட்ரி த்ரில்லர் இந்த மாதிரியான ஜானரே வந்து இப்போ மலையாள சினிமா ஆடியன்ஸ்க்கு வந்து பழகி போச்சு. அதனால ஸோ இந்த படத்தை கரெக்டான டைம்ல கரெக்டான ஒரு பீரியட்ல அங்கே இறக்கியிருக்காரு. ப்ளஸ் 45 டேஸ்ல தான் இந்த படத்தை ஷூட் பண்ணி முடிச்சிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் ஒரு இன்டர்வியூல பார்த்தேன். ரொம்ப நல்லா நீட்டாகவும் இருந்தது. ரொம்ப அந்த அந்த ஒரு ஹரிபரியா எடுத்த மாதிரி தெரியல. ரொம்ப அந்த அளவுக்கு வந்து கதைக்கு தேவையான ஒரு விஷயங்கள் இருந்தது இந்த படத்துல. ஒரு நல்ல ஒரு இன்டர்னா ஒரு படம் தான் அது. நான் ஃபர்ஸ்டே பார்க்க வேண்டியது ஒரு 1 வீக் ஆகி போச்சு. எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி இருக்கு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி படம் வந்ததே தெரியாத மாதிரி தான் வந்தது. ஏன்னா தமிழ்ல பெருசா ஒரு ப்ரொமோஷன் இல்ல. ஏன்னா அது மலையாள மூவி அப்படின்றதுனால. ஒரு நல்ல நீட்டான ஒரு படம். கண்டிப்பா அந்த படம் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ ஆடியன்ஸ் போய் தியேட்டர்ல போய் பார்க்கலாம். இந்த வீக்கெண்டுக்கு ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் ஜானர்ல இருக்கக்கூடிய ஒரு படம் அது. அப்படி சப்போஸ் நீங்க தமிழ்ல தான் பார்க்கணும்னா இன்னொரு ஒரு 3 to 4 வீக்ஸ் வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓடிடிலயே வந்து தமிழ் டப்ல வரும். இல்லைன்னா இப்போ இங்க இருக்க தேட்டர்ல எந்தெந்த தேட்டர்ல இங்கிலீஷ் சப்டைட்டிலோட ஓடுதோ அதில் போய் பாருங்க. கண்டிப்பா அந்த படம் வந்து புரியும். நல்ல ஒரு நீட்டான ஒரு படம் தான். கேரளா, கொச்சின், பாலக்காடு, நாகர்கோவில் இந்த மாதிரி சரௌண்டிங்ல தான் எடுத்திருக்காங்க. படத்துல ஒரு 2, 3 சீன்ஸ் வந்து தமிழ்ல தான் வருது. பட் நான் ஏன்னா ஒரு சில கேரக்டர்ஸ் தமிழ் கேரக்டர்ஸ் இந்த படத்துல இருக்காங்க. ஸோ நல்லா இருந்தது. ஸோ கௌதம் மேனன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவரோட அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு அவரோட ஸ்டைலை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து ஒரு படம் பண்ணியிருக்காரு அப்படின்றது உண்மையில ஒரு பிரமாதமான ஒரு படம். நல்ல ஒரு நீட்டான ஒரு வாட்ச் வந்து நான் கௌதம் மேனன் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. அன்எக்ஸ்பெக்டடான ஒரு வெற்றினே சொல்லுவேன் இந்த படம் அவருக்கு. இந்த படத்துக்கு நான் ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 7 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு வொர்த்தான ஒரு நீட்டான ஒரு ஒன் டைம் வாட்ச் கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்கலாம். இந்த வீக்கெண்ட் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ, பை.